இன்றைய வேத வசனம் 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. அப்போஸ்தலராகிய யோவான் இப்படியாக சொல்லுகிறார், உலகத்தையோ உலகத்தின் பொருட்களையோ நேசிக்காதிருங்கள். ஒருவன் உலகை நேசித்தால் பிதாவின் அன்பு அம்மனிதனில் இருப்பதில்லை. இன்று நாங்கள் உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பை கொண்டு ஆசையை கொண்டு அதனை தேடியே ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியும் காலங்களாய் இருக்கிறது. இன்று அநேகர் பண ஆசைகள் பொருள் ஆசைகளை குறித்து அதிகமாக அதை நினைத்து கொண்டு அதன் வழியில் ஓடி வருகிறார்கள். அதை நோக்கியே அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது. இப்படியாக இருப்பது தேவனுக்கு பிரியமற்றதாய் இருக்கிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தை படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அதனால் நீங்கள் பொன்னையும் பொருளையும் தேடி சொத்துக்களை தேடி அதை சார்ந்து வாழாதீர்கள். நீங்கள் தேவனை தேடுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்று தேசங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இது நீங்கள் விடுதலை பெறுகிற காலங்களாய் இருக்கிறபடியினால் சத்துருவானவன் பொன்னாசை பொருளாசைகளுக்குள்ளே எங்களை கட்டி வைத்திருக்கிறான். அதனால் நாங்கள் விழித்து கொள்ளுகிற காலங்களாய் இருக்கிறது. அதனால் தான் அப்போஸ்தலராகிய யோவான் இப்படியாக சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எனவே இயேசுவை தேடி வாருங்கள், அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே அவருடைய வழிகளில் நடந்து வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நினைவு கூறுகிறார். அவருடைய பாதைகளில் வருகிறவர்கள் தேவனை கண்டடைவார்கள். அதனால் பிதாவில் அன்பு கூறுகிற எந்த மனிதனையும் அவர் மறப்பதில்லை. அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.